ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். பிக் பாஸ் சீசன் 7 இந்த பிக் பாஸ் வீட்டில் அர்ச்சனா டைட்டிலை ஜெயிச்சிடுறாங்க. ஓகேங்களா? இப்படி இருக்கும் பொழுது அர்ச்சனா டைட்டிலை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபோனில் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அது என்ன ஸ்டேட்டஸ்னா, மாயா இருக்காங்கல்ல, அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி மாயா அர்ச்சனாவை மோதினதுக்கு அப்புறம் அவ சாயா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. இதை பார்த்த மாயா அவங்களும் அர்ச்சனாவை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அது என்ன ஸ்டேட்டஸ்னா, அர்ச்சனா வேணா இந்த பிக் பாஸ் 7 டைட்டில பணம் கொடுத்து ஜெயிச்சிருக்கலாம். ஆனா மக்களோட மனசுன்னு ஒன்று இருக்குங்க. அந்த மக்களோட மனசு எப்பவுமே இந்த மாயானால தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் இல்ல, ரெண்டாவது ஸ்டேட்டஸ் மாயா என்ன வைக்கிறாங்கன்னா, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நாள் என்ட்ரி ஆகும் பொழுது என்ன கொண்டு வந்தேன், எதுவுமே கொண்டு வரல, வெறும் கையோட தான் வந்தேன். அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது டிராஃபிக் கொண்டு போகல, எந்த இதுவுமே கொண்டு போகல, நான் வெறும் கையோட தான் போக போறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்கள விட மாயா தான் அதிக சம்பளம் வாங்குறாங்க. அது எப்படின்னா, மாயா இது வரைக்கும் 105 நாட்கள் இருந்திருக்காங்க. 1வது நாள்ல இருந்து 105 நாட்கள் வரைந்திருக்காங்க. அதுக்கு மாயாவோட சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மட்டும் 18,000 ரூபாய். அப்ப 105 நாளைக்கு 18,90,000 ரூபாய் மாயா சம்பளம் வாங்குறாங்க. இந்த பக்கம் அர்ச்சனா டைட்டில ஜெயிச்சதுனால 50 லட்சம் கொடுக்குறாங்க. 50 லட்சம் போக ஒரு மாருதி கார் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து 28வது நாள் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, வைல்டு கார்டு என்ட்ரியா. ஃபர்ஸ்ட் நாள்ல அவங்க என்ட்ரியே ஆகல. அப்படி என்ட்ரி ஆகும் பொழுது 28வது நாள்ல இருந்து 105வது நாள் வரைக்கும் வந்திருக்காங்க. 77 நாட்கள் இருந்திருக்காங்க. அப்படி 77 நாட்கள் இருக்கும் பொழுது அவங்களோட சம்பளம் பாத்தீங்கன்னா 15,40,000 ரூபாய். இதனால அர்ச்சனா வந்து மாயா விட கம்மியா தான் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இன்னும் கூடுதலா அடிஷனலா 50 லட்சமும் ஒரு மாருதி காரும் வாங்கினதுனால இவங்கள விட கொஞ்சம் அதிகமா வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இப்படி இருக்கும் பொழுது அர்ச்சனாவை பத்தி இவங்க பிக் பாஸ் 7ல ஜோவிகா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்திருந்தாங்கல்ல, அந்த பொண்ணோட அம்மா வனிதா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிக் பாஸ் ஷோ இந்த பிக் பாஸ் ஷோவை பாக்குறது வேஸ்ட். இந்த பிக் பாஸ் ஷோல ஜனநாயகம் தோத்துருச்சு. அதாவது அவங்க மாயாவை ஜனநாயகம் தோத்துட்டா, பணநாயகம் ஜெயிச்சிருச்சு, அர்ச்சனா ஜெயிச்சிட்டா பணத்தை வச்சு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அர்ச்சனாவுக்கு எப்பவுமே மக்கள் சப்போர்ட் இருக்கு. மக்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அர்ச்சனா இந்த அளவுக்கு 105 நாள் வரைக்கும் கடந்து இந்த பிக் பாஸ் டைட்டிலும் ஜெயிச்சாங்க. சரி வனிதா, நீங்க வந்து பணநாயகம் ஜெயிச்சிருச்சுன்றீங்க. இது வரைக்கும் 6 சீசன் முடிஞ்சிருக்கு. இந்த 6 சீசன்லயும் பணநாயகம் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கா, ஜனநாயகம் ஜெயிக்கவே இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டு வராங்க.